ரிஷப ராசிக்காரர்களே, மனிதனின் இயல்பு என்னவென்றால் 10 விரல் நம்மிடம் இருந்தாலும் 11ஆவதாக ஒரு விரல் வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தன் கையே தனக்கு உதவி. நாம தான் நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும். இதை நீ சாப்பிட்டுக்கோ. நம்ம வந்து காப்பாற்றி இந்த அப்பாட்ட கொடுத்துரு. நம்ம காலில் தான் நம்ம நின்று காட்டணும். அடுத்தவங்க முதுகு மேலே நம்ம சவாரி செய்யக்கூடாதுன்னு கடின உழைப்பால் காலத்தை வென்றெடுத்து எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டுபவர்கள் பவன். இனி நீ சாப்பிடவாடா. நான் கிளம்புறேன். டேய், இந்த வேஸ்ட் டேல ஒரு இடத்துல போட்டு அடிக்கிற கடையில தான் பண்றதே பெரிய விஷயம். நல்ல வேலை கமாண்டர் போயிட்டாரு. இனிமேல் அவ்வளோ இருக்கும்போது எனக்கு கூப்பிடாதம்மா. ஒரு மாதம் காலேஜ் லீவுமா, வீட்டிலே இருக்க முடியாதும்மா. அப்போ எங்கிட்டாச்சும் வேலைக்கு போ. நீ இப்படி தாம்மா சொல்லுவ. அப்போ நான் கேட்டு வந்தா அப்பா விட மாட்டாரு சாமின்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். ஒரு மாதம் லீவு தானே, காலேஜ் போகிறப்ப துணி எடுக்கிறதுக்காக ஆகும். சரவணா ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன், நானும் போட்டுமா? அந்த வீடு வீடாக போய் சாப்பாடு போடுற வேலையா? ஒரு மாதத்துக்கு வேறு எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. அது சரி, நீ வேலைக்கு போனா தான் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கும் தெரியும். அம்மா என்ன சொல்கிறேன்னா? ஒன்றும் இல்லை, கிளம்பு. எதுக்குமா இவன்ட்ட சொல்கிற? நான் இன்டர்ன்ஷிப் போகிறேன்னு சொல்லி தான் வேலைக்கு போகிறேன். அப்பாட்ட போட்டு கொடுத்துருவான். கிளம்பிட்டேன், போயிட்டு கால் பண்ணுறேன். சரி சாமி, பார்த்து போயிட்டு வா. எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னா இத கேட்டு உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. பவன் போதுமா? ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிக்கோங்க. இருக்காங்க, அம்மாவுக்கே தெரியும். ரைட், அடி மேக்ஸिमम விழுந்துருச்சாட்டு இருக்கு. இதுக்கு மேல விழுவா. சோ ஒரு குறிப்பிட்ட பாடலை திரும்ப திரும்ப பாடுறது மூலமா பொண்ணு ஏதோ லவ் பண்ணுது போலங்கிற ஃபீலை கிரியேட் பண்ணுது. லவ் சாங்ஸ் ஒன்லி லவ் சாங்ஸ். வேற வீட்டுக்குள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லது காதலிக்கிறேன் அப்படிங்கறத எப்படி கம்யூனிகேட் பண்ணி? என்னடா இந்த பொம்பளை ஆம்பளைங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கா? அதனால என்னம்மா? பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி அப்படிலாம் உட்காரக்கூடாதுடா. அதனால தான்மா நீ ஆறுன தோசையை சாப்பிட்டு இருக்க. நான் ஆறுன தோசை சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு தான் நீ சூடான தோசை சாப்பிட்டுட்டு இருக்க. மனம் பொய்க்க பல பெண் தெய்வங்கள் இருந்தும் அந்த அன்னபூர்ணிக்கே ஆறுன தோசை தான். அனைத்து தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம்.